ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம கையில் வந்து உங்களுக்கு லக்கு தான் சொல்ல முடியும். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இதில் ஒரு லக்கு இருக்குது. உங்களுக்கு நான் இப்போ மொத்தம் என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 2 லேப்டாப்பு, ஒரு மொபைல் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் வீடியோவில் பார்ட் 2ஆக நினச்சிக்கோங்க. ஏன்னா இப்போ வந்து வேறு வழி இல்லை. இப்போ ஸ்டாக் வீடியோன்னு சொல்லிட்டு போட்டிருக்கோமா, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வீடியோவாக போடுறதுக்கு டைம் இருக்காது. அதனால் வந்து இது ஸ்டாக் வீடியோ பார்ட் 2 பார்த்துக்கோங்க. 2 லேப்டாப் இருக்குது, 3 விதமான ஃபோன் இருக்குது. சரியா, முதல் இந்த லேப்டாப்பை பார்த்துருவோம். ரொம்ப கம்மியாக தரோம் இது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா செம்மையான லேப்டாப்பு. AMD ரைசான்னு சொல்லிட்டு என்ன ஜிபி பார்த்துக்கோங்க. AMD ரைசான். இது ரைசானில் வந்து 5 இது ரைசான் 5 AMD ரெடன் கிராஃபிக்ஸு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 8 GB ரேமு, 512 GB SSD. இது என்னது இதா கிராஃபிக்ஸ் கார்டு. இதெல்லாம் ரெடான் கிராஃபிக்ஸு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா சார்ஜர்லாம் இருக்குது. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா இதுதான் அதுக்குள்ளே சார்ஜரு, கம்பேட்டபிள் சார்ஜரு. ஸோ இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா சிலேஜாக சொல்லிடுவா, ஏன்னா சார்ஜரா கம்பேட்டபிளாக இருக்குது. அப்படியா, 15,000 ரூபா சொல்கிறாப்ல. 15,000 ரூபாய்க்கு ஒரு சரியான லேப்டாப் தான் இது. ஏன்னா 8 GB ரேமு, SSD 512 SSD, ரைசான் 5 இது. செம்மையான லேப்டாப்பு, மிஸ் பண்ணிக்கிறாதீங்க. ஏன்னா 25, 22 விற்கிறானுங்க பஜாரில். நாங்கள் வெறும் 15,000 ரூபா தான் போட்டிருக்கோம். இதில் ஒரு லாக் இருக்குது. அந்த லாக் எடுக்கிறதுக்கு நாளைக்கு எடுத்துடலாம்ல. அது ஒரு கஸ்டமர் வாட்ஸ்அப் பண்ணுறேன்னு இருக்காரு. அது பார்த்து எடுத்து கொடுத்துருவாப்ல. கண்டிஷன் சூப்பராக இருக்குது. ஸோ இதோட விலை 15,000. சரியா, இன்னொரு லேப்டாப் கீழே இருக்குது, எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதை கொஞ்சம் எடுவேன். 15,000 ரூபா ரைசான் 5 AMD ரெடன் கிராஃபிக்ஸு. 8 GB 16 GB சரியாக தெரில. ஏன்னா அது வந்து 8 GB ரேம். அப்படியா, 8 GB ரேமு, 512 GB. அதே மாதிரி இங்கே ஒரு ஏசர் ஒன்று இருக்குது. ஏசரில் வந்து அதுவும் அதே ரேட்டு தான், 15,000 ரூபா தான். இது i5 10th ஜென்ரேஷனு. சரியா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேமிங் சார்ஜர் வரும்ல, பெரிய சார்ஜரு. இதை போட்டிருக்கான் பாருங்கள், பெரிய சார்ஜர் தான் போட்டிருக்கு. இதில் நல்லா ஆன் ஆகுது. இதுக்கு பாஸ்வேர்டுலாம் எதுவும் இல்லை ஆசிம். இதுக்கு பாஸ்வேர்டுலாம் எதுவும் இல்லை. இதுக்கெலாம் பாஸ்வேர்டு இல்லை. இதுக்கு மட்டும் தான் பாஸ்வேர்டு. அது அவன் வீட்டுக்கு போய்ட்டு அனுப்புகிறேன் இருக்காப்புல. இது வந்து பார்த்திங்கன்னா ஏசரில் வந்து i5 10th ஜென்ரேஷனு. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதே தான், 8 GB ரேமு, 512 GB SSD. அது ரெடன் கிராஃபிக்ஸு, இன்டெல் கிராஃபிக்ஸு, NVIDIA கிராஃபிக்ஸு. ஸோ எல்லாமே டோட்டலாக கலந்ததாக இருக்கும். லேப்டாப்போட விலை 15,000 ரூபா. ஸோ ரொம்ப கம்மியான விலைங்க. ப்ராசஸ் அதிகம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக இப்போ லேட்டஸ்ட் மாடலு. இதுக்கு மேலெலாம் வந்து 10th ஜென்ரேஷன் தான், உங்களுக்கு சொல்லவே வேணாம். 15,000 ரூபாய்க்கு நல்ல ரேட்டு. பஜாரில் 22 ரூபா இதே கடைக்காரன். அது உடச்சலாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. சார்ஜரே ஒரு தனியாக விற்றா 4,000 ரூபா விற்றுடலாம், அந்த மாதிரியான சார்ஜர் இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கம்பேட்டபிள் சார்ஜர் தான் இருக்குது. இது வந்து HP பிராண்டு. சரியா, ரெடன் கிராஃபிக்ஸு எல்லாமே இருக்குது. இதோட விலையும் 15,000 ரூபா தான். அடுத்ததாக வந்து இந்த 3 ஃபோனுக்கு வந்துடுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரியல்மியில் வந்து 8 ப்ரோன்னு சொல்லிட்டு ஒரு 5G மொபைல் தான். இது 5G அப்பா, இது 5G கிடையாதுல்ல, இது 4G தான். இது 5,500 ரூபா தான் கொடுத்துருக்காப்புல. ரியல்மியில் 8 ப்ரோ 5,500 ரூபா. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா எது பாஸ், மோட்டோலா இருக்க 30,000 ரூபா. கார்டு நீங்கள் தான் போய் தேய்க்கணும். எங்களுக்கு இப்போ டைம் இல்லை, நீங்களே தேய்ச்சிட்டு வாங்க. இந்த அவன் கணேஷ் அவன் பேர் அரண்டவுசூர் கோபால். இது வந்து ரியல்மியில் வந்து பார்த்திங்கன்னா 8 ப்ரோ 5,500 ரூபா. இது ரியல்மியில் 8 ப்ரோ. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஆகஸ்ட் மாதம் வரையும் வாரண்டி இருக்குது. 6 GB ரேமு, 128. சரியா, இதோட விலை 5,500 ரூபா. மொபைல் நல்ல ஒரிஜினல் டிஸ்பிளே தான், காம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல் தெளிவாக இருக்குது. ஜிபி வந்து பார்த்திங்கன்னா 8 128. இங்கே பாருங்கள், கேமராலாம் வேறு லெவலில் இருக்குது. 8 128 8 ப்ரோ. ஆனால் நல்ல மொபைல் இது. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து இதில் வரும், இன்னர் ஃபிங்கர் பிரிண்ட்டுன்னு சொல்லுவோம்ல, அந்த குவாலிட்டி. கேமராலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். 5,500 ரூபாய்க்கு இந்த மொபைல் ஒர்த்து தான்.
சரியா 4G இருந்தால் கூட நான் ஓப்பனாக சொல்கிறேன், கேமராவுக்காகவே வாங்குவாங்க. அப்படி ஒரு கேமரா குவாலிட்டி. நீங்கள் இன்றைக்கி 30,000 கேமரா குவாலிட்டி இருக்குல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். ஸோ ஃப்ரண்ட் கேமரா இருக்கட்டும், பேக் கேமரா எல்லாமே வந்து கேமரா குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஒன்லி மொபைல் தான் 5500. அதே மாதிரி விவோவில் வந்து T2ன்னு சொல்லிட்டு 5G மொபைலு வெறும் 7000 தான் போட்டிருக்காங்க. 5Gயில் 7000 சூப்பரு மொபைல் வந்து செகண்ட்ஸ் தான் இல்லைன்னு சொல்ல. பாக்ஸு சார்ஜரோடு இருக்குது. 7000 ருபீஸு. ஸோ இதுவும் உங்களுக்கு ஐடியா இருக்கும் பாருங்கள். 7000 ருபீஸ்க்கு 5G மொபைல் ஓகே, பர்ஃபெக்ட்டு தான் இது. நீங்கள் தாராளமாக வாங்கலாம். ஜிபி ரேம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சார்ஜர்லாம் இருக்குங்க. ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. இந்த பாருங்கள், ஒரிஜினல் சார்ஜரோடு இருக்குது. மொபைலோட விலையும் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 7000 தான் போட்டிருக்காரு. இந்த போட்டிருக்காரு பாருங்கள். ஜிபி வந்து உள்ளே போயிட்டு பார்த்தோன்னா 6GB ரேமு 128. 7000 5G மொபைல், அதுவும் பாக்ஸோடு இருக்குது. வேறு எந்த இஷ்யூமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானே இப்போ தான் வந்துச்சு. இது மோட்டோரோலாவா? இல்லை, நீங்கள் கார்டு தேய்ச்சிட்டு வந்துடுங்க. கார்டு தேய்ச்சிட்டு வந்துடுங்க. நான் ஏன்னா இப்போ டைம் இல்லை. நீங்கள் அதை பார்த்துக்கிட்டு இங்கே டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இல்லை காசு இருந்தால் கிரெடிட் கார்டு தான் போய் தேய்ச்சிட்டு வந்துடுங்க. ஆனால் நீங்கள் கிரெடிட் ஏன்னா டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? தயவு செஞ்சு ஐயா. இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்மி பண்ணிட்டாப்ல. இப்போ தான் வந்து அந்த தம்பி வந்து கம்மி பண்ணிட்டு போனான். வெறும் 8000 போட சொல்லியிருக்கான். இதோட விலை வந்து இப்போ இது மாடல் வந்து பார்த்திங்கன்னா போக்கோ F3 GTன்னு சொல்லிட்டு 8GB ரேமு 256. கண்ணாடி உடஞ்சிருக்கு. போக்கோவில் F3 GT மொபைலு. ஸோ மற்ற கண்ணாடி உடஞ்சதுனால தான் கம்மியாக தராப்பில். வெறும் 8000 தான் இது விலை. 9000 போட்டிருந்தோம், இப்போ 8000 ஆக்கிட்டோம். ஸோ பார்த்துட்டு இது வந்து பார்ட் 2வாக வச்சுக்கோங்க. 3 ஃபோனு 2 லேப்டாப்பு.